இங்க இங்க வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன யோசனை இருந்தது. உங்களை எல்லாம் பார்த்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேட்கலாமான்னு யோசிச்சு வந்த. ஆனா நீங்க சௌக்கியமா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. இங்க வந்தோன்னா நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆல்டியர் சேகர் அவர்கள் பண்ண சாதனைகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து தைரியமா என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டா, ஆமா இப்படி ஒரு தம்பி இருக்கிற வரைக்கும் நாங்கெல்லாம் சௌக்கியமா தான் இருப்போம் அப்படின்னு. ஆமாம்மா கண்ணு நான் என்னம்மா கண்ணு சௌக்கியமான எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்னை பார்த்து ஆமாம்மா கண்ணு சௌக்கியமானு சொன்னாரோ அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தம்பி இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் இருக்கும்போது நீங்க அதே டயலாக் திருப்பி சொல்லுவீங்கன்னு தைரியத்தில் தான் நான் கேட்கிறேன். இங்க வரும்போது நான் இங்க மேடையில் வந்திருக்கும் என்னுடைய தோழர்களை பற்றி எல்லாரும் பற்றியும் பேரை மென்ஷன் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுறேன். மதசார்பற்ற கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அன்பு தம்பி ஆர்டி சேகர் அவர்களே, தேமுதிக மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களே, தேமுதிகன்னு சொல்லும் போது நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஞாபகம் வருதுங்க. எஸ்சிபிஐயின் மாவட்ட செயலாளர் ரியாஸ் அவர்களே, திமுக பகுதி செயலாளர் வி ஜெயராமன் அவர்களே, முருகன் அவர்களே, சிபிஐ பகுதி செயலாளர் சந்திரகுமார் அவர்களே, சிபிஎம் சேர்ந்த விஜயகுமார் அவர்களே, தேமுதிகவை சேர்ந்த நாராயணன் அவர்களே, சவுந்தர் அவர்களே, மக்கள் நீதி மையம் பகுதி செயலாளர் உதயகுமார் அவர்களே, நாசர் கமூர்தீன் இரா கோட்டி சுரேஷ் அவர்களே, சிபிஐ மாவட்ட இளைஞரணி செயலாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சென்னை வடக்கு ஆர்டி சேகர் எம்எல்ஏ. எனக்கு இவருடைய சாதனைகளை பார்க்கும்போது மலைப்பா இருக்குதுங்க. 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக 68,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் 54,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டு மாணவர் அணி இளைஞரணியில் பணியாற்றி சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக வெற்றிகரமாக பணியாற்றி பகுதி கழக செயலாளராகவும் படிப்படியாக மாவட்ட கழக செயலாளராகவும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து உங்களுக்கெல்லாம் சேவை செய்திருக்கிறார் ஆல்டி ராஜசேகர் அவர்கள். இதுதாங்க அரசியல்வாதி. இதுக்கு பேர் தான் சமூக தொண்டு. நாங்கள் அப்படியே இப்போ நான் ஷூட்டிங்லேருந்து நேராக வரேன் பாருங்க, அந்த மாதிரி நேராக போய் உட்காந்துட முடியாது. உங்களுக்காக வேலை செய்யணும். வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பதவிக்கு ஆசைப்படலாம ஒழிய ஷூட்டிங்லேருந்து உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அவசரமாக நான் என் டோப்பாவையும் கூட கழட்டாமல் வந்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டேன் யோசனையும் இல்லை. உங்களுக்கு தெரியாத என் மண்டை பற்றி. நாங்கெல்லாம் பெரியார் வழி வந்தவர்கள். இந்த திமுக மேடையில் சொல்ற புரட்சி முத்தமிழறிஞர் கலைஞர் வழி வந்தவர்கள், பேரறிஞர் அண்ணா வழி வந்தவர்கள், திமுக மேடையா இருந்தாலும் சொல்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள். நாங்கெல்லாம் தலைக்கு மேல இருக்கிறத நம்பி வாழ்றதில்ல, தலைக்கு உள்ள இருக்கிறத நம்பி வாழ்றவங்க. அந்த பகுத்தறிவை எங்களை ஊட்டுகின்ற மாபெரும் தலைவர்கள் பின்னணியில் நிற்கிறோம். இவருடைய சாதனைகளை பார்க்கும் போதே மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. தம்பியினுடைய சாதனை சேகர் அவர்களுடைய சாதனை மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. இப்போது பெரம்பூர் தொகுதிக்காக தேர்தல் வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமா நிறைவேற்றுவாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஏன்னா நீங்க எல்லாம் அனுபவப்பட்டவங்க. ஏதாவது ஏமாந்து மாற்றம் வேணும்னு சொல்லி ஏமாற்றத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்திடாதீங்க. அதுதான் சொல்றேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் இருந்து மூலக்கடை வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரப்படும். மூலக்கடை வரை உள்ள மெட்ரோ ரயில் திட்டம் மூலக்கடையிலிருந்து தங்கசாலை வரை நீட்டிக்கப்படும். ஓகேவா? உங்களுக்கு என்ன இந்த தொகுதியை பற்றி எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தம்பிக்கு தான் தெரியும். நல்ல விஷயமா? நல்ல விஷயம் தானே? ஓகே. இளைஞர்களுக்காக முதல்வர் படைப்பகம் தொடங்கப்படும். நல்ல விஷயம், படிக்கிற விஷயம். கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் கையகப்படுத்தும் இடத்தில் தொழில் முனையம் அமைத்து தரப்படும். சூப்பரான மேட்டர் தானே? அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் போர்டு வசதி செய்து தரப்படும். எல்லாமே நல்ல விஷயம் தானே? இப்போ இவ்வளவு வாக்குறுதிகளை தம்பி கொடுத்திருக்கிறார். இந்த தம்பி உங்களோடய வாழ்ந்துட்டு இருக்கிறவர், உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவர்.
நாளைக்கு இதையெல்லாம் அவர் ஏதாச்சும் இப்போ நிறைவேற்றலாம் மிஸ் பண்ணிட்டா நீங்கள் தம்பியை போய் கேட்கலாம், என்ன அன்னைக்கு மேடையில் வந்து சத்யராஜ் வச்சு எல்லாம் படிக்க சொன்னீங்களே, இதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு தம்பி போய் கேட்கலாம். ஆனால் வேற யாரைக்காச்சும் ஓட்டு போட்டீங்கன்னா பார்க்கவே முடியாது. இப்போ இப்போ நான் என்னை பற்றியே சொல்லுங்க, நான் இங்கே பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு நாளைக்கு நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிடுவேன். உங்களுக்கு யார் வந்து சத்யராஜ் பார்த்து பிரச்சனை கேட்குறது? என் நிலமே எப்படின்னா, இவ்வளவோண்டு சம்பளம் வாங்குறேன், அப்போ பெரிய சம்பளம் வாங்குறவங்க நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க? கூட இருக்கிறவங்களே பார்க்க முடியாதுங்க, எனக்கு தெரியல. கூட இருக்கிறவங்களே பார்க்க முடியாது. அதனால எந்த காரணத்துக்கு வந்து ஏமாந்துடாதீங்க. மிக தைரியமான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படின்னா அது வந்து வேற லெவல். உண்மையிலேயே நான் வந்து அதை வந்து அவரோட தொகுதியில் பேசுறான்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த தொகுதி பிரச்சனையை பற்றி பேசுறேன். இப்போ இந்த சாதனைகளையும் வாக்குறுதிகளையும் கேட்கும்போது தம்பியினுடைய சக்சஸ் கன்ஃபார்ம்டு. கண்டிப்பா ஜெயிக்கத்தான் போறீங்க. நேற்று டெல்லியை போட்ட போல எல்லாரும் இனிப்பு வழங்கி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி 2 பேரும் இனிப்பு வழங்க போறோம். அத்தனை பேரும் நீங்க எங்களுக்கு இனிப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு இனிப்பு கொடுக்குறோம். அப்புறம் இந்த தொகுதியில தம்பி, எனக்கு இந்த தொகுதியில வேற யார் யார் போட்டிடுறாங்க தம்பி? அத சொன்னாரு தம்பி, விஜய் போட்டிடுறாரு. அது என்ன சின்னம்? விசில் சின்னமா? தாமரை சின்னம். என்ன நீங்க இவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கிறீங்க பாருங்க. உதயசூரியனை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க? மாம்பழத்தில், அது தாமரை தானுங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, அதான் மெயின் கன்செப்ட். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தாங்க போகும். அதனால வந்து தயவு செய்து அவங்க எங்கேயோ டெல்லியில் உட்காந்துருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது மாதிரி போட்டி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமா அப்படிங்கிறத போட்டி. அதில் வந்து டெல்லியை வந்து நம்ம உள்ள விடவே கூடாது. நம்மளுக்கு அரணாக இருப்பது வந்து திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீங்க. அப்புறம் எனக்கு இங்கே வந்து ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர், என் மேலே அவருக்கு பிரியம் உண்டு, அவர் மேலே எனக்கு பிரியம் உண்டு. அவருடைய படங்களை மட்டும் நான் ரொம்ப விரும்பி பார்க்குறேன். என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் இன்னைக்கு இப்போ கில்லி மறுபடியும் வந்தப்போ கூட நான் என் பேர பசங்களோடு உட்கார்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்த்து ரசித்தேன். அப்பேற்பட்ட தம்பி, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒருத்தரை எதுக்காக பிடிக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மகாத்மா காந்தி எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். தந்தை பெரியாரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டி வளர்த்தினாரு, பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டாரு, ஜாதி ஏற்றத்தாழ்வு ஒழித்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதற்காக போராடினாரு. அதற்காக தந்தை பெரியாரை பிடிக்கும். அந்த தந்தை பெரியாரின் வழிவந்த பேரறிஞர் அண்ணாவே அதே காரணத்துக்காக பிடிக்கும். டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்ம சமூகத்துக்காக போராடினாருங்கிறது காரணத்துக்காக பிடிக்கும். இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்காக போராடுறாருங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்களை பிடிக்கும். அதனால நமக்கு ஒரு விஷயத்துல யாரை எதுக்கு பிடிக்குமோ அவங்க அங்கேயே இருந்தா தான் நல்லது, நம்மளுக்கு நல்லது இல்லையா? அப்போ இப்போ அன்பு தம்பி விஜய் நம்மளுக்கெல்லாம் ஏன் பிடிக்கும்? நல்லா யோசிங்க. ஏன் பிடிக்கும்? அழகா இருக்கிறாரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா ஃபைட் பண்றாரு, அவர் படங்கள்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கும். அதனால நம்மளுக்கு அவரை பிடிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம். அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருந்தாக்கா இல்லைங்க, இல்லை எனக்கு விஜய் கூட பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு நான் என்ன பண்ணுறது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டா தான் நடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன்.